ஒரு காலேஜுங்க. அந்த காலேஜ் பேரு எங்களுக்கு எக்ஸாக்டா தெரியல. இதுதான் மேபி அப்படின்னு சொல்லி பசங்க சொல்றாங்க. பட் இது எக்ஸாக்டா தெரியல. இந்த நியூஸ் மட்டும் கேட்டது சொல்றேன். ஸோ வந்து அந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் அதாவது ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க கூட பேசுறது அந்த பையனுக்கு பிடிக்கல, அதனால போய் வெட்டிட்டேன்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னு வந்து பார்த்தா டபுள் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற பசங்க கிட்ட நார்மலா ஃப்ரெண்ட்லியா பேசுறது கூட இந்த பையனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓவர் பொசசிவ்னஸ் ஆகி இந்த பையன் வந்து பண்ண அந்த பொண்ணை வெட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க. என்னவா வேணா மேபி இருக்கலாம் உண்மை. பசங்களா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சிங்கிளா ஒரு பொண்ணை லவ் பண்ணாலும் சரி, நீங்க டபுள் சைடா லவ் பண்ணி அந்த பொண்ணு வேற ஒரு பையன் கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசியிருந்தாலும் சரி, இல்ல நீங்க உண்மையாவே லவ் பண்றீங்க அந்த பொண்ணை, ஆனா அந்த பொண்ணு வேற ஒரு பையனை அஃபேர் வச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பா கோபங்கள் வரும். கோபங்கள் நார்மலான விஷயம். அந்த இடத்துல நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. எப்படி இருந்தாலும் யாரும் கொலை பண்ற லெவலுக்கு வெட்ட மாட்டாங்க. பட் அந்த பையன் கழுத்துல எல்லாம் வெட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க. கழுத்து மற்றும் கை முதுகு பகுதியில் அது ரொம்ப தப்பு. எப்படி கத்தி எல்லாம் புடிக்கிற அளவுக்கு வந்தீங்க நீங்க? எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த கத்தி கல்ச்சர் அதிகமா ஆயிட்டே இருக்கு. இது ரொம்ப தப்பு. ஏதோ ஸ்விக்கி பையனை வெட்டிட்டேங்கிறானுங்க, நம்ம இந்திக்கார ஒரு அண்ணனை வெட்டிட்டேங்கிறானுங்க. யாரும் இந்த ரைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தது? கோவம் வருதுங்க, அவ்வளவு மனசு வலிக்குதுங்க. இந்த கத்தி கல்ச்சர் எப்படி நமக்குள்ள வந்தது? இப்படி எல்லாம் நம்ம கத்தி எல்லாம் கேள்வியே பட்டது கிடையாதுடா.